எதை ஆண்டவர் என்ன சித்தத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஆமென். ஒருவேளை நீங்க ஒரு எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு வச்சிருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆமென். அதை நான் தப்பா சொல்ல வரல, அது பரவாயில்ல. ஆனா ஒருவேளை தேவனுடைய சித்தம் அதற்கு மாறுபாடம், அப்படியே மாறுபாடம் இருக்கும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேங்க, நீங்க எனக்கு நின்று பிரசங்கம் பண்ணணும், சபை நடத்தணும்னு ஒரு காலமும் ஆசை கிடையாது. அந்த பக்கமே போக கூடாதுன்னு நினைச்சேன். ஊழியமே வேண்டாம். என்னுடைய ஆசை எல்லாம் ஒரு ஸ்டூடியோ கட்டி மியூசிக் பண்ணி பெங்களூர்ல ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஆனா தேவ சித்தம் அதல்ல. அன்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா இன்றைக்கு சொல்றேங்க, அதை உண்மையா சொல்றேன். அன்னைக்கு எனக்கு புரியல, அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர், நான் இன்றைக்கு சொல்றேன், நான் சினிமாக்கு மியூசிக் பண்ணுறதை பார்க்கலாம், ஸ்டூடியோ கட்டுறதை பார்க்கலாம், இங்க நின்று கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், சொந்த வீடை கட்டியிருக்கலாம், மாளிகையை கட்டியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கிடைக்காத சமாதானம் இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களோடு உறவாடும்படி, கிறிஸ்தவர்களாக தேவ பிள்ளைகளாக இருக்கும்படி அந்த சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், அல்லேலூயா, மாறுபாடா இருக்கும். சில நேரம் நீங்க நினைப்பதை பார்க்கிலும் வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திட்டத்தை வைத்திருக்கலாம். நீங்க விரும்புகிற பெண்ணை பார்க்கிலும் கர்த்தர் உங்களுக்கு வேற பெண்ணை வச்சிருக்கலாம். அப்படிதான் எங்க மனைவி எனக்கு கிடைச்சாங்க. அல்லேலூயா. நான் விரும்பின பொண்ணு வேற. நான் துபாய்க்கு போய் குட்டப்பாவாடை போட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்சேன் அப்ப. ஆனா ஆண்டவர் என்ன தலையில கொட்டி ரெண்டு, அதெல்லாம் நீ போன துபாய்க்கு போன அப்படியே போயிடுவே நடு அப்படின்னு இந்த அம்மாவை எனக்கு சேர்த்து வச்சார். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வேற திருமண காரியம் நான் சொல்லல, எல்லாவற்றையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்றேன். ஆமென்.